கடந்த 2011, 2015ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி பதவி வகித்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து 2000க்கும் மேற்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. முதற்கட்டமாக இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி உட்பட 150 பேருக்கு நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள MP, MLAக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். குற்றம் சாட்டப்பட்ட 2222 பேரில் ஜனவரி 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட 150 பேர் ஏற்கனவே ஆஜராகினர். இந்நிலையில் இன்று மீண்டும் ஆஜரானார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. இதையடுத்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அடுத்த 150 பேருக்கு சம்மன் அனுப்ப உத்தரவிட்டார். அமலாக்கத்துறை வழக்கில் புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் விடுதலையான பிறகு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஆஜராகி வருகிறார் செந்தில் பாலாஜி. இந்நிலையில் தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் அதற்கு மத்தியில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு சட்டமன்றத்திற்கு வந்துள்ளார் செந்தில் பாலாஜி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.